கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 27 14 வசனம். செய்தியின் தலைப்பு திடமனதாய் இருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு என்று சங்கீதக்காரன் சொல்வதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிற நேரத்தில், அதாவது தேவனிடத்தில் ஜெபித்து விசுவாசத்துடன் தேவன் தருவார் என்று காத்திருக்கும் தேவ பிள்ளைகள், தேவன் சில வேளைகளிலே தாமதிப்பதும் உண்டு. தாமதிக்கும் போது நாம் தளர்ந்து விடக்கூடாது. திடமனதாய் விசுவாசத்துடனே தைரியத்துடனே காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் கர்த்தருக்குடைய சமூகத்தில் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் காத்திருந்த வேளையிலே ஆபிரகாம் சோர்ந்து விடாதபடி கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து என்று அங்கே பார்க்கிறோம். கூடாரத்தில் வாசம் செய்த ஆபிரகாமை தேவன் சோர்ந்து போகக்கூடாது என்று கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சன்னதி இவ்விதமாக இருக்கும் என்றார் என்று வேதத்திலே மிக தெளிவாய் ஆதியாகமம் 15 5 வசனத்தில் இப்படி வாக்குத்தத்தங்களை அளித்து அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதுபோல தேவனுக்காக தேவனிடத்தில் காத்திருக்க நாம் இவ்விதமாக திடமனதாய் இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோல தேவனுக்காக தேவனிடத்தில் காத்திருக்கிற உங்களையும் பார்த்து தேவன் கூறுகிறார், திடமனதாய் இருங்கள் என்று கூறுகிறார். சோர்ந்து போகக்கூடாது. தேவன் தாமதித்தாலும் தாராளமாய் தருவார் என்று விசுவாசத்தில் திடமனதாய் இருக்க வேண்டும். ஏனெனில் வேதம் கூறுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஏசாயா 49 23 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் விசுவசிக்கிற காத்திருக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஏசாயா 40 31 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் அனைவரும் புது பலனை அடைவீர்கள் என்று அங்கு சொல்வதை குறித்து பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய புது பலத்தினால் நிரப்புவார். அந்த பலன் உங்களை எல்லாவற்றையும் செய்ய பலனளிக்கும். நீங்கள் கழுகுகளைப் போல உன்னதமான ஜீவியம் செய்ய முடியும். அவருடைய பலத்தால் கழுகுகள் மேகங்களுக்கு மேல் உயர பறப்பது போல உங்கள் ஆண்டவர்
உயர்த்தி நடத்துவார். எனவே நீங்கள் காத்திருக்கிறவர்கள் திடமனதாயிருக்கும். உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டதாயிருக்கட்டும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் எப்பொழுது வெட்கமடைவதில்லை. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.